எப்போ அந்த ரோகிணியோட விஷயத்தை நீ சொல்லியிருந்தேன்னா உனக்கு இந்த அடியும் மிச்சமாயிருக்கும், பணமும் கிடைச்சிருக்கும். பரவாயில்ல, இப்போவாது புத்திசாலித்தனமா அந்த விஷயத்தை எல்லாம் சொன்னீங்க, அடிக்கு பயந்துட்டு. அந்த விதத்தில் சந்தோஷம் தான். 2 பேரும் சேர்ந்து போட்ட திட்டத்தினால தான் இந்த பணம் கிடைச்சிருக்குது, இந்தா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு 50,000 ரூபாய் சிட்டி கொடுக்குறான். ஆமாம் பாஸ், நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். அந்த கல்யாணியோட விஷயத்தை எப்போ நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கலாம், எனக்கு இந்த அடியாவது மிச்சமாயிருக்கும், ஆனால் ரொம்ப தான் அடிச்சிட்டிங்க பாஸ் அப்படின்னு சொல்கிறான் அந்த பிஏ. அதை கேட்டணும் அந்த சிட்டி சிரிச்சுக்கிட்டே, சரி சரி என் பசங்க ரொம்ப தான் அடிச்சிட்டாங்களா, சரி இந்தா போனால் போது, இன்னொரு 50,000 வச்சுக்கோ, இந்த 1 லட்சத்தை கொண்டுட்டு எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு ஓடி போயிரு, 2 மாதத்துக்கு இங்கே தலை காட்டவே கூடாது அப்படின்னு சொல்கிறான். சரி பாஸ், நீங்கள் ரொம்ப நல்லவராக இருக்கீங்க, அடிச்சும் போட்டு எனக்கு 1 லட்ச ரூபா பணத்தை கொடுத்து ஊரா சுற்றி என்ஜாய் பண்ணிட்டு வான்னு சொல்லி என்னை அனுப்பி வைக்கிறீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிடுறான். அந்த பிஏ கிளம்பினதுக்கப்புறம் சிட்டியோட ஆள் பக்கத்தில் இருந்தால் வந்துட்டு, ஏன் பாஸ் இந்த ரோகிணி கிட்ட இருந்து 1 லட்சம் 2 லட்சம் இப்படி பிச்சு பிச்சு கேட்கறதுக்கு பதிலாக லம்பா ஒரு 20-25 லட்சம் கேட்கலாம்ல பாஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் கரெக்டு தான்டா, ஆனால் தங்க முட்டையிடுற வார்த்தை வந்து உடனே கழுத்து நெரிச்சு கொண்டுட்டு நமக்கு கறி மட்டும் தான் மிஞ்சும், அதுவே அதை உசுரோட வச்சிருந்தா அது முட்டையிடும் போதெல்லாம் நம்ம எடுத்து அனுபவிக்கலாம், முதல் புரிஞ்சுக்க அப்படின்னு சொல்றாரு. அதுவும் சரிதான் பாஸ் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். சிட்டிக்கிட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டு அந்த பிஏ வந்து வெளியே கிளம்பி போறவன் வந்து நல்ல ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போய் நல்லா வயிறு முட்டை நல்லா நான்வெஜ் அது இதுன்னு சொல்லி சாப்பிட்றான். சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே பக்கத்தில் தேட்டருக்கு போயிட்டு நல்லா ஒரு படம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வெளியே வரான். வெளியே வந்து அப்படியே பார்க்குள்ள போய் நல்லா குடிக்கிறான். குடிச்சிட்டு உட்காந்துட்டு இருந்தவன் நேரம் போனதே தெரியல. அப்படியே எந்திரிச்சு தட்டு மாதிரி அப்படியே வெளியே வரான். வெளியே வந்து பார்த்தா அப்படியே சாயந்தரம் ஆயிருது, இருட்டு தட்டிட்டு இருக்குது. அப்படியே ஒரு ஓரமாக நடந்து போயிட்டே இருக்கான். ஏதாவது கேப் பிடிச்சி நம்ம வீட்டுக்கு போயிடலாம், நம்ம பொண்டாட்டி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து போயிட்டு இருக்கான். அப்படியே நிறைய வண்டிகளை பார்த்து கை காமிக்கிறா, ஒரு வண்டி நிறுத்த மாட்டேங்கிறாங்க. அவன் சரி ரோடு கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போகலான்னு சொல்லி அவன் ரோடு கிராஸ் பண்றான். ஆப்போசிட்ல வந்த வேன் வந்து அப்படியே அவனை இடிச்சு தூக்கி வீசிடுது. அப்படியே அடிபட்டு அவன் அப்படியே உசுருக்கு போராடிட்டு இருக்க மாதிரி துடிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த வேனுக்கு பின்னாலே தான் சவாரி முடிச்சுட்டு முத்து வந்து வீட்டுக்கு போறதுக்காக வந்துகிட்டு இருக்காரு. எல்லாம் கூட்டம் கூடியது. முத்து வந்து அவசரமா என்னன்னு சொல்லிட்டு காரை நிறுத்திட்டு பாக்குறாரு. இந்த மாதிரி அடிபட்டு கிடக்குது, யாரு என்ன ஏதுன்னு தள்ளிட்டு பார்க்கும்போது, யாருமே ஹெல்ப் பண்ணாம இப்படி பாத்துக்கிட்டு இருக்கீங்களா, யாராவது ஆம்புலன்ஸ்க்கு கூப்பிடுங்க, இல்லைன்னா வாங்க என் கார்லயே கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து அப்படின்னு தள்ளிட்டு பாக்குறாரு. அடிபட்டு கிடக்கிறது வந்து அந்த பிஏ தான். இவன் அந்த பொறுக்கி கோயில்ல எல்லாம் பிரச்சனை பண்ணவன், இவன் தான் அந்த போலி லெட்டர் எழுதி மனோஜை ஏமாத்திருக்கான் அப்படின்னு சொல்லி நினைச்சு பாக்குறாரு. இவனா இப்படி அடிபட்டு கிடக்கிறான், இவனை இப்பவே நம்ம காப்பாற்றணும், இவனை வச்சுதான் எல்லா விஷயத்தையும் நம்ம கறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட ஹெல்ப் கேட்டு அவனை அவசரமா கார்ல தூக்கி போட்டுட்டு கூட 2 பேரை கூட்டிட்டு அவர் ஆஸ்பத்திரிக்கு அவசரமா போறாரு. பக்கத்துல இருந்த ஜிஹெச்ல போய் அவனை அட்மிட் பண்ணிடுறாரு. அட்மிட் பண்ணிவிட்டு அவனோட பேர் என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பாக்கெட்லேருந்து எல்லா டீட்டெயில்ஸும் எடுத்து பார்க்குறாரு. பாக்கெட்டில் பார்த்தீங்கன்னா அவனோட பர்ஸ் எடுத்து அவனோட பேர் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துறாரு. அவனோட பாக்கெட்டில் பணமும் இருக்குது. அது ஏதாவது மிஸ் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பணத்தையும் எடுத்து கையில் வச்சுக்கிறாரு பத்திரமா. அப்படியே ஹாஸ்பிட்டலே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. எல்லாம் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணி எல்லாம் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு டாக்டர் வந்து பார்க்குறாங்க. அவருக்கு தலையில் ரொம்ப அடிபட்டிருக்கு, அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணணும், நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க குடும்பம்லாம் எங்கே இருக்குது, அவங்க ஒய்ஃப் யாராவது இருந்தால் சைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க யார் என்னன்னு எங்களுக்கு தெரியாது சார், எனக்கு சும்மா அடிக்கடி நான் அவரை கோயிலில் பார்த்துருக்கேன், அவ்வளோதான், வேறு மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படியா, சரி ஓகே, பிரச்சனை இல்லை, தலையில் அடிபட்டு இருக்குது, நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணணும், அவசரமாக ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டியது இருக்குது, சரி ஓகே, என்ன பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆப்ரேஷன் தேட்டருக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த நேரத்தில் முத்து வெளியே நின்று இவன் யார், இவன் எப்படி அடிபட்டு கிடக்கிறான், பணம் வேற இவ்வளோ வச்சிருக்கானே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு. நம்ம யார்கிட்ட இந்த விஷயத்த சொல்கிறது, மனோஜ் கூட்டிகிட்டு வந்து இவன் தானான்னு சொல்லி நம்ம கேட்கலாமா, இவன் கொஞ்சம் நல்லானு இவன் யார், இவன் எதுக்காக இந்த மாதிரியெல்லாம் பண்ணான்னு சொல்லி நம்ம தீர விசாரிச்சு இது பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு. சரி முதல்ல இவன் ட்ரீட்மெண்ட் முடிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. 1.5 மணி நேரம் 2 மணி நேரமே ஆச்சு. முத்து வந்து வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இன்னுமே ஆப்ரேஷன் முடியல. அந்த நேரத்தில் முத்துவோட ஃபோன் அடிக்குது. எடுத்து பார்த்தா மீனா தான் கால் பண்ணியிருக்காங்க. ஆன் பண்ணி சொல்லு மீனா அப்படின்னு சொல்லி எங்க மணி என்ன ஆச்சு, இன்னும் வரல, நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இன்னுமா சவாரி போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை மீனா, சவாரி முடிஞ்சிருச்சு, வந்துட்டு தான் இருந்தேன், வர வழியில் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்களை பார்த்தேன், அவங்க கூட தான் பேசிக்கிட்டு இருக்கேன், நான் வந்துடுறேன் கொஞ்சம் நேரத்தில் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் முடிஞ்சிருது. டாக்டர்ஸ் வெளியே வராங்க. டாக்டர்ஸை பார்த்தோன்னா முத்து ஓடி போய் எப்படி சார் இருக்காரு, அவர் நல்லா இருக்காரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவர் நல்லா தான் இருக்காரு, அவர் உயிர் காப்பாற்றியாச்சுப்பா, ஆனால் அவர் வந்து கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு முத்து. அதுதான் இப்போ அவர் வந்து அவரோட நினைவை இழந்துட்டாரு, அவருக்கு எதுவுமே இப்போ ஞாபகம் இருக்காது, அவரால் பேசவும் முடியாது, எதுவுமே பண்ண முடியாது, ஒரு ஜட மாதிரி தான் இப்போதைக்கு இருப்பார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி முத்துக்கு அதிர்ச்சி ஆயிடுது. ஆமாப்பா, அவருக்கு தலையில் ரொம்ப அடிபட்டு இருக்கிறதுனால நிறைய பிளட் லாஸ் ஆயிருக்கு, நிறைய நம்ம பிளட் எல்லாம் கொடுத்துருக்கோம், காயத்துக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாச்சு, ஆனால் தலையில் மேற்கொண்டு பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு ஆப்ரேஷனும் பண்ணியாச்சு. ஆனால் அவருக்கு அந்த அதிர்ச்சி, அவர் நிறைய குடிச்சிருக்காரு, அதனால் எல்லாம் சேர்ந்து அவர் வந்து கோமா ஸ்டேஜுக்கு கொண்டுட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க டாக்டர்ஸ். அதை கேட்டோன்னு முத்து இருந்து இது எப்போ சார் சரியாகும், அவர் எப்போ பழைய நிலைமை, இது எப்போ டாக்டர் சரியாகும், அவங்க எப்போ பழைய நிலைமைக்கு வருவார் அவர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைப்பா, அது நம்ம வந்து சொல்ல முடியாது, நாளைக்கே அது குணமானாலும் சரி, இல்லை 1 வாரம் ஆனாலும் சரி, 1 மாதம் ஆனாலும் சரி, இல்லை 1 வருஷம் கூட ஆகலாம், நம்ம அதை சொல்ல முடியாது, நம்ம ட்ரீட்மெண்ட் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு தான் இருப்போம், பார்க்கலாம் எப்படி சரியாகுதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சீக்கிரம் ஒரு ஃபேமிலியில் இருக்கிறவங்க யாரையாவது பார்த்து நீங்கள் அவங்களுக்கு தகவல் சொல்லி அனுப்புங்க, அவங்க வந்து கூட இருந்து பார்த்துக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்க சார், நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது வரைக்கும் நானே வந்து டெய்லி பார்த்துக்கிறேன் சார், நீங்கள் கொஞ்சம் அவரை நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சரிப்பா, நாங்கள் நல்லா பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்கிறாங்க. சரின்னு சொல்லி முத்து அங்கேருந்து கிளம்புறாரு. குழப்பத்தோடையே கார் ஓட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. என்ன இது இப்படி ஆயிடுச்சு, அவன்
அவன் எதுக்காக அந்த மாதிரி எல்லாம் லெட்டர் போட்டான், அவனுக்கும் இந்த மனோஜுக்கு என்ன சம்மந்தம், அவன் எதுக்கு என் பேரை சொல்லணும், அவனை எப்போ பார்ப்போம் அவனை பிடிச்சி 4 சாத்தி இந்த குழப்பத்துக்கெல்லாம் ஒரு விட கிடைக்கணுமே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். இவன் நம்ம கையில் கிடச்சி இப்படி உபயோகம் இல்லாமல் ஆயிடுச்சு, இப்படி கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டானே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே வீட்டுக்கு வராரு. இந்த பிஏ வந்து கோமா ஸ்டேஜுக்கு போனது வந்து இந்த ரோஹிணிக்கு ஒரு விதத்தில் நல்லது தான். ஆனால் ரோஹிணியோட விஷயத்தையெல்லாம் கோமா ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு முன்னாலேயே இந்த பிஏ வந்து சிட்டிக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டான். அதனால் மேற்கொண்டு இந்த ரோஹிணிக்கு தான் சிட்டியால் ப்ராப்ளம் வரப்போகுது. பிஏ கூடிய சீக்கிரம் குணமான உடனே முத்து தான் ஹெல்ப் பண்ணியிருக்காருன்னு தெரிஞ்சுட்டு பிஏ வந்து எல்லா உண்மையும் முத்துக்கிட்ட கண்டிப்பாக சொல்ல தான் போகிறாரு. அது மூலியமாக இந்த ரோஹிணியோட திருட்டுத்தனத்தை எல்லாம் முத்து வந்து வெட்ட வெளிச்சம் ஆக்க தான் போகிறாரு. என்ன நடக்குதுன்னு சொல்லி நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.